ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வேறு லெவலில் இருக்கேன். ஸோ இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம். ஸோ ரீசெண்டாகவே எல்லா இடத்துலையுமே இதை பேசப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் அப்படின்னா என்ன? ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது? ஸோ அதெல்லாம் ஏன் நடக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வருது? அந்த இன்ஃப்ளூயன்சர்னால் யார்? இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்னா என்ன? அது மூலமாக எப்படி எல்லாருமே ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் என்னால் சேர்க்க முடியும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் அப்படின்னா என்னென்னா, இன்ஃப்ளூயன்சர்னாலே என்னென்னா எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். பார்க்குற நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர் ஒரு மக்கள் அவனை ரொம்ப விரும்புகிறாங்க. ரொம்ப அவனோட ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்குது. நிறைய பேர் அவனோட வீடியோஸ் பார்க்குறாங்க. நிறைய இன்ஸ்டாகிராமில் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா அவன் ஒரு மக்கள் ஒரு பப்ளிக்கில் அவன் ரொம்ப மதிக்கப்படுறான்னு அர்த்தம். அவனை எல்லாருமே விரும்புகிறாங்க. இது ஒரு ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். ஹீரோயின் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவங்கள எப்படி எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடி, அவங்களோட இன்ஸ்டாகிராம், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாமே இருக்கட்டும், இந்த ட்விட்டர் எல்லாத்துலேயுமே அவங்க பர்சனலாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இவங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு விதமான ப்ரொமோஷன்ஸ் வரும். அந்த இன்ஃப்ளூயன்சர் போகிற ப்ரொமோஷன்ஸ் அந்த ப்ரொமோஷன் அவங்களுக்கு மட்டுமே அது ட்ரஸ்டபுளாக அந்த ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஐடியோ அந்த மாதிரி இல்லை ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த இன்ஃப்ளூயன்சர் மட்டும் அந்த ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னை நம்பிடுறாங்க. ஸோ இது ஒரு ட்ரஸ்டபுளான கம்பெனி தான், ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால நம்ம இதை ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு கம்பெனி இருக்கட்டும். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை நிறைய இந்த ஸ்டோரி ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அந்த மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க இருக்கட்டும், எல்லாருமே இந்த கேம் விளாடுங்க, இந்த ட்ரேடிங் விளாடுங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் நிறையா ஸ்டோரி ப்ரொமோஷன்ஸ் இருக்கட்டும், நிறையா ரீல் இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நானும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களாம் அந்த ஐடிக்காரவங்களுக்கு மட்டும் ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு என்ன சொல்ல, ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 1000 ரூபா வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் அவங்களோட ப்ராடக்ட்டோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு மட்டும் அது ஒரு ப்ராஃபிட்டபுளாக இல்லை ஒரு ட்ரஸ்டபுளாக பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஐடி ரொம்பவுமே அந்த கம்பெனி ரொம்ப காணாமல் போயிடுற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ட்ரஸ்ட் ஆயிடுச்சு, எனக்கு இது நல்ல விதமாக தோணுது, உண்மை தான், இந்த கம்பெனி இருக்கிறது எல்லாமே உண்மை தான். ஸோ அதனால இதை நான் ப்ரொமோட் பண்ணுறதுல எனக்கு தப்பு இல்லை. ஆனால் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பேமெண்ட் வாங்குவாங்க. ஸோ அந்த பேமெண்ட்ஸ்லாம் அது பிஹைண்ட் த சீன், அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் வாங்கி அந்த மாதிரி சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன் மூலமாக ஒரு ஐடி இருக்கட்டும், ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் சில பேர் நாலேஜபிளாக இருக்கலாம், சில பேர் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஸோ இவ்வளோ மில்லியன் வச்சுருக்கவங்க ஒரு தப்பு சொல்ல மாட்டாங்க, தப்பாக பேச மாட்டாங்க, இவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான இன்கமாக தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்கிறோம், இவங்களே போடும்போது நம்ம பயம் வாங்கக்கூடாது, இவங்களே இந்த ஒரு கம்பெனி அவங்க சொல்லும்போது நம்ம ஏன் அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 3 மில்லியன் 2 மில்லியன் 4 மில்லியன் இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களாம் அவங்க அவங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸில் அவங்க இவங்களே இப்படி போடும்போது இது ஒரு உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க அவங்களோட ஃபாலோவர்ஸ் நிறையா இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, நிறையா பொருள் வாங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் நடக்குது, இன்ன வரைக்குமே நடக்குது, இப்போ வரைக்குமே நடக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஒன்ஸ். ஆனால் அந்த ஒரு ஃபேக் ஒரு சோஷியல் மீடியான்றது ஒரு அழகான ஒரு சோஷியல் மீடியா. அந்த சோஷியல் மீடியாவை நம்ம எவ்வளோ நல்ல விதமாக யூஸ் பண்ணுறோமோ அது ரொம்ப நல்லா நமக்கு கொண்டு போகும். அதே நம்ம எவ்வளோ கெட்ட விதமாக யூஸ் பண்ணுறோமோ அதுவே ஒரு 1000 மடங்கு கெட்ட விதமாக எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கட்டும், இல்லை அதை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் இருக்கட்டும், அந்த இன்ஃப்ளூயன்சர் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு வெரிஃபை பண்ணாமையோ, அதை வெரிஃபை பண்ணி தான் அந்த இன்ஃப்ளூயன்சரே போட்டிருக்கணும் ஆக்சுவலி. ஸோ அது போடாமல் இவங்க போட்டனால இவங்கள பார்த்து ஒரு 10 லட்சம் பேரில் ஒரு 2 பேர் இந்த மாதிரி ஆயிடுறான், ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிடுறான், அது ஒரு ஃபேக் அமைஞ்சிருது அப்படின்னா இது டோட்டலாக ஒரு
ஸோ இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்னே ஆயிடுது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்ன்றப்போ நிறையா பேர் அது உண்மையாக போட்டிருந்தாலுமே இது வந்து தப்புன்னுமே மக்கள் மத்தியில் ஒரு ரிஜிஸ்டர் ஆகிடுது. ஸோ இதனாலுமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்னு நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு உண்மையாக போட்டாலும் எந்த ஒரு பொருளுமே நம்பி வாங்க முடியாத நிலைமைக்கு போயிடுது. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்லாம் எப்படி நடக்கும்னா, இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் போட்டு அந்த ப்ரொமோஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபாய் போடுங்க. இந்த 1000 ரூபாயில் வந்து அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து தன்னைத்தானே வந்து நம்ப வைக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் அந்த அமௌண்ட்ஸை கொடுத்து நீங்கள் இவ்வளோ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 ரூபா பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு. இதை நீங்கள் ரெடீம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு டெபாசிட் மாதிரி கட்டணும், செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு 6,000 7,000 அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1 lakh வின் பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி உங்கள் அந்த ஆப்பில் ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸோ அந்த ஒரு இப்போ நீங்கள் 2,000 5,000 பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா வர மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்துடும். இது நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி இருக்கிறதுலே வந்து உங்களை யூஸ் பண்ணி உங்கள் மைண்டை வந்து எங்கேயுமே திசை திருப்பாமல் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபண்டு நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கட்டத்தில் ஃபண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஸோ மைண்டில் லைட்டாக டவுட் வந்துடும். ஸோ வேணாம், ஏன்னா இப்போ ஒரு 5,000 ரூபா 1000 ரூபா இதுவே பெரிய அமௌண்ட்டு தான், 100 ரூபாயே பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு, அதாவது ஒரு 5,000 பண்ணதுக்கப்புறம் ஒரு 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து இந்த டேக்ஸ்லாம் இருந்தது போக உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மனா அது யூஸ் பண்ணுறவங்க, அது நம்பி போகிறவங்க, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து சரி பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பே பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அதுக்கப்புறம் இல்லை சில பேர் வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. பெரிய அமௌண்ட்டாக போகும்போது என்னால் பே பண்ண முடியல, இது வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க, எனக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு எனக்கு மேனேஜர் கால் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து வரும், இல்லை அவங்களோட டீம் கால் பண்ண சொல்லி அந்த மாதிரி வரும். ஸோ ஓகே உங்களோட ஃபண்டு ரிட்டர்ன் கொடுத்துட்றோம், அது வந்து இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, நாங்கள் பே பண்ணிட்டு உங்களுக்கு 90 டேஸு 15 டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 15 டேஸோ 19 டேஸோ ஸோ இல்லை ஒரு 120 டேஸோ இந்த மாதிரி டேஸ் கழித்து பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட்டும் இருக்காது, நீங்கள் டெபாசிட் பண்ண அக்கௌண்ட்டும் இருக்காது, நீங்கள் ஃபாலோ பண்ண அந்த உங்களை சேட் பண்ண ஒரு அக்கௌண்ட் இருக்காது, அந்த ஆப்பும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபேக்காக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நிறையா ஸ்கேம் நடக்குது. இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்னா சோஷியல் மீடியா ஸ்கேம். சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து ஏஐ டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்துருச்சு. ஸோ அதனால நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் இன்னுமே மோர் பவர்ஃபுல்லாக அதனால நிறையா ப்ராப்ளம் வரும், நிறையா யோசிக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் இருக்கும்போது அந்த சோஷியல் மீடியான்றது வந்து எல்லார் கையிலுமே, இப்போ ஒரு 5th படிக்கிற பையன் 4th படிக்கிற பையன் இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கூட எல்லார் கையிலுமே மொபைல் இருக்குது. ஸோ மொபைல் வந்து என்னென்னா ஒரு மொபைல் வந்து எல்லாரோட கையிலுமே இருக்கிறதுனால அது வந்து ஒரு சின்ன வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு மொபைலில் நீங்கள் உலகத்தில் எந்த முக்கில் எந்த கண்ட்ரியில் என்ன டைம் நடக்குதுன்னு கூட தெரியும். அதே எந்த கண்ட்ரியில் என்ன ப்ராப்ளம் நடக்குது, இல்லை என்ன நல்லது நடக்குது, இன்றைக்கி இந்த நாளில் என்ன நடக்குதுன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸோடு நம்ம வந்து வாழணும். இல்லை அப்படின்னா நம்ம காணாமல் போயிடுவோன்றதை நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் நடக்குது. அதை உங்களுக்கு தெரியாமல் அவங்க அந்த ப்ரொமோஷன் பண்ணி அவங்க அதில் லாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்களுக்கு மட்டுமே அந்த ஒரு ட்ரஸ்ட்டு வந்து அவங்களுக்கு மட்டுமே ஒரு ஃபேவராக அமைஞ்சிருது. அவங்க அந்த கம்பெனி அவங்களுக்கு மட்டுமே உண்மையான ப்ராஃபிட் கொடுத்து அவங்கள இது பண்ணிவிட்டு அவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ண ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அதை போகும்போது அவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க. அந்த ஏமாற்றப்படுறதுக்கு இவங்க தான் ப்ரொமோஷன் போட்டோம், அதனால் இவங்களாம் வந்து இன்டைரக்டாக ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்குற இந்த வீடியோவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்துலையுமே செயல்படுங்க. ஏன்னா சோஷியல் மீடியா வந்து என்னன்னாலும் யாரை என்னன்னாலும் செய்யலாம், அந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் நம்ம இருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நடக்கும். உலகம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக போயிட்டுருக்கோ அதே மாதிரி நீங்களும் ஸ்மார்ட்டாக இருக்கணும். இல்லைனா நீங்கள் காணாமல் போயிடுவீங்கன்றத உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் நடக்கும். இதை விட இன்னும் ஸ்மார்ட்டாகவே நடக்கும். உங்களை இன்னுமே ஒரு என்ன சொல்ல, நீ ஆன்லைனில் பேசினா தான் நான் நம்ப மாட்டேன், நான் டைரெக்டாகவே விசிட் பண்ணி கொடுக்குறேன்,
அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போஸ்ட் மூலமாக பண்ணுவாங்க, இல்லை உங்களோட ட்விட்டர் மூலமாக பண்ணுவாங்க, இல்லை ஃபேஸ்புக் மூலமாக பண்ணுவாங்க. நிறையா விதமான ஸ்மார்ட்டான ஸ்கேம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணும். என்ன ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கட்டும், இல்லை எனக்கு தெரிஞ்ச ஃபாலோவர்ஸ் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யாருமே ஏமாற்றப்படக்கூடாது. அதாவது என்ன சொல்லுவேன், ஏன்னா ஜென்ரலாக ஏமாறுறவருக்கு ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து ஏன்னா அந்த ஏமாத்துறவங்க அதுவே ஒரு சீப்பான வேலை தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் நடக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சோஷியல் மீடியா நாலேஜ் கண்டிப்பாக இருக்கிறோன்னா சோஷியல் மீடியா மூலமாக எயின் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்மார்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் ஸ்மார்ட்டாக இருக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டாக இல்லைன்னா உங்களை ஸ்மார்ட்டாக எயின் பண்ணிட்டு போகிறாங்க உங்களை வச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறையா பேர் வந்து என்னோடய ஐடி கூட சேல் அப்படின்லாம் சொல்லி போடுவாங்க. ஒரு பெரிய ஐடி ஒரு ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணி இந்த ஐடி சேல் அப்படின்லாம் சொல்லி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பணம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10 ரூபா 100 ரூபா சம்பாதிக்கணும்னா அந்த சம்பாதிக்கிறவனுக்கு தெரியும் அந்த வழி என்னன்ட்டு. இன்னொருத்தவனோட பாக்கெட்லேருந்து எடுக்கிறவனுக்கு அந்த வழி தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 1 லட்சமோ 1000 ரூபாயோ 100 ரூபாயோ எல்லாமே கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிற பணம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுங்கள். அப்படிலாம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, தப்பே கிடையாது. அதனால் நீங்களாக ஒரு விஷயம் பண்ணுறது வந்து நல்லது தான், பட் நல்ல விஷயமா பண்ணிங்கன்னா நல்லது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஏமாந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, அது உண்மையாக இருந்தாலுமே எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு பயமாயிரும்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கணும். எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ். ஸோ இதெல்லாம் சில் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு முடிச்சது கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எதுக்கு நம்ம காசு கட்டணும், யாருன்னே ஒருத்தன் தெரியாதவனுக்கு நம்ம எதுக்கு ஒரு பேமெண்ட் கட்டி நீங்கள் அது மூலமாக ஒரு வீட்டில் உட்காந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வருது அப்படின்னா உங்களோட பிரெயின் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஃப்ரீயாக இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி யோசிப்பான். ஸோ நீங்கள் நீங்களே பிஸி பண்ணிக்கோங்க, பிஸியாக இருந்துக்கோங்க. அப்போ தான் இந்த லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்மார்ட்டாக இல்லைன்னா உங்களை ஸ்மார்ட்டாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு வேர்டை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவோட நான் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். ஜென்ரலாக பேசியிருக்கேன், இது யாரையுமே எந்த ஒரு ப்ளேம் பண்ணி யாரையும் பேசலை. இது ஜென்ரலான எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை நான் சொல்கிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவோட நான் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். பாய்.